தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீது இன்று இரண்டாவது நாளாக விவாதம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பிரச்சனையை எழுப்ப அதிமுக திட்டமிட்டு இருப்பதாக தகவல். திருநெல்வேலி தாமிரபரணியில் தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. தாமிரபரணியில் தடுப்பணைகள் கட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்ட 1078 பேர் மீது வழக்கு பதிவு. அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதால் போலீசார் நடவடிக்கை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்தால் அவருடன் சேர்ந்து போராட 8 மாநில முதலமைச்சர்கள் தயாராக இருப்பதாக கோவி செழியன் பேச்சு. மத்திய அரசு தமிழகத்துக்கு 29 பைசாவும் உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாயும் கொடுப்பதாக குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேர் கைது. காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு இலங்கை கடற்படையினர் அழைத்து சென்று விசாரணை. நாகையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் மாயம். இந்திய கடற்படையினர் கப்பல் மூலம் மீனவர்களை தேடும் பணி தீவிரம். திருநெல்வேலி டவுனில் முன்னாள் காவல்துறை அதிகாரி வெட்டி கொலை. கொலை தொடர்பாக 2 இளைஞர்கள் நீதிமன்றத்தில் சரண். வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக 4 நாட்கள் வங்கிகள் முடங்கும் அபாயம். முன்கூட்டியே பண பரிவர்த்தனைகளை செய்து கொள்ள அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 சவரன் 66,000 ரூபாய்க்கு விற்பனை. புதுச்சேரி வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகை கட்டாயம் இருக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி உத்தரவு. நாக்பூரில் இரு தரப்பினரிடையே கடும் மோதல் நிலவி வருவதால் பரபரப்பு. அசம்பாவிதங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 144 தடை உத்தரவு. தென்காசி அருகே கடையநல்லூர் பகுதியில் உரிய அனுமதியின்றி நடத்தப்பட்ட பட்டாசு ஆலை. 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசுகள் தயாரித்ததாக காவல்துறை விசாரணையில் அம்பலம். காசா மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் வான்வழி தாக்குதலில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. போர் நிறுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக ஹமாஸ் படையினர் ஈடுபட்டதால் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு.